பரமார்த்த குறுகதைகள் பாகம் 11 நடுவர் தீர்ப்பு. நியாயம் சொல்ல முன் வந்த அந்த ஊர்க்காரன் முன்பு ஒரு நாள் தனக்கு நேர்ந்த அனுபவம் ஒன்றை முதலில் அவர்களுக்கு விளக்கமாகக் கூறினான். ஒரு நாள் அவன் தொலைவிலிருந்த ஓர் ஊருக்குப் பயணப்பட்டுப் போனான். அன்று இரவு வழியிலே ஓர் விடுதியில் தங்கினான். அந்த விடுதியில் தங்குவதற்கு வாடகைக்கு இடம், உண்பதற்கு உணவு முதலியவற்றைப் பணத்திற்கு கொடுத்து வந்தார்கள். அவன் கையிலே உணவு கட்டிக் கொண்டு போயிருந்தான். எனவே அவனுக்கு விலைக்கு உணவு தேவைப்படவில்லை. இரவைக் கழிக்க இடம் மட்டும் தேவைப்பட்டது. அதற்கு வாடகைக்கு இடம் பிடித்துக் கொண்டான். உண்பதற்கு ஏதாவது வேண்டுமா என்று விடுதிக்காரர்கள் அவனை வினவியபோது அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். கறிமட்டம் வாங்கிக் கொள்வதற்கும் கூட அவனிடம் காசு இல்லை. அங்கே தங்கியிருந்த மற்றவர்கள் எல்லாரும் விதமாக உணவு வகைகளை உண்டு மகிழ்ந்தார்கள். சிலருக்கு சுடசுட மாமிச வகையராக்கள் உண்ணக் கிடத்தன. அப்போது ஓர் ஆட்டின் தொடைபாகத்தை அறுத்து பக்குவப்படுத்து அதன் மேல் நெய்தடவி தீயில் பொசுக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த வாசனை அவன் மூக்கைத் துடைத்தது. வாயில் நீரைக் கறக்க வைத்தது. வாங்கித் தின்ன ஆசையாக இருந்தது. காசுதான் இல்லையே. அந்த வாசனையை பிடித்துக் கொண்டே தன் கட்டுச்சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு முடித்திட வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் பாதி உண்பதற்குள் மாமிசத்தை பொசுக்குவது நின்றுவிட்டதால் வாசம் இல்லாமல் போய்விட்டது. அந்த மணம் அவனுக்கு மிகவும் பிடித்துப் போனது. உப்புச்சப்பில்லா தன் உணவையும் வெகுவாக ரசித்து உண்ண வைத்திருந்தது. அது தடைப்பட்டு போகவே அவன் விடுதிக்காரனிடம் சென்றான். ஐயா, அந்த ஆட்டு மாமிசத்தது இன்னும் கொஞ்ச நேரம் சுட்டுக் கொண்டிருங்களேன். அந்த வாசனையை அனுபவித்துக் கொண்டே நான் என் உணவை முடித்து விடுகிறேன் என்று கேட்டுக் கொண்டான். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். அவனும் தன் உணவை முடித்துவிட்டு சந்தோஷமாக ஏப்பம் விட்டான். அன்று இரவு கழிந்து பொழுது விடிந்தது. அவன் விடுதியை விட்டு புறப்பட்டான். தங்கியிருந்ததற்காக இடத்துக்கு பேசிய வாடகைப் பணத்தை கொடுத்தான். ஆனால் அவர்கள் அவன் பிடித்து மாமிச வாசனைக்கும் பணம் கொடுக்க வேண்டும் என்றார்கள். அவன் அந்த அநியாயத்தை எதிர்த்து வாதிட்டான். அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. உச்சஸ்தாயில் கூச்சல் போட்டார்கள். இவனும் பதிலுக்கு உரக்கக் கூவினான். கூட்டம் கூடிவிட்டது. எல்லாரும் அவர்களை அந்த ஊர் நியாய அதிகாரியிடம் அழைத்துக் கொண்டு போனார்கள். அந்த அதிகாரி எல்லா விவரங்களையும் கேட்டு அறிந்து கொண்டார். சிறிது நேரம் வரை யோசித்தார். அவருக்கு ஒரு நல்ல முடிவு தென்பட்டது. நியாயம் வழங்குவதிலே சிறந்தவர் என்று பேர் எடுத்தவர் அவர். நிறைய படித்தவர், பல கலைகளில் புலமை பெற்றவர், நல்ல புத்திமான் என்றும் சகலகலா வல்லவர் என்றும் அவரை எல்லாரும் போற்றினார்கள். பல சிக்கலான வழக்குகளிலே சாமர்த்தியமாக அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அந்த வழக்கிலும் அவர் அப்படித்தான் அருமையாக நியாயம் வழங்கினார். கரியை தின்றவர்கள் அதற்கு விலையை கொடுத்தார்கள். கரியின் வாசனையைத்தான் இவர் பிடித்திருக்கிறாரே தவிர கரியையே இவர் தின்னவில்லை. கரியை தின்றவர்கள் விலையாக பணம் கொடுத்தார்கள். கரியின் வாசனையை அனுபவித்தவர் அதற்கு விலையாக பணத்தின் வாசனையை தருவதுதான் நியாயம். ஆகவே விடுதிக்காரர் மூக்கிலே பணம் நிறைந்த பையை எடுத்து தேய்த்து அந்த வாசனையை அனுபவிக்க விட்டால் போதும். இதுதான் அவர் வழங்கிய தீர்ப்பு. உடனே பணப்பையைக் கொடுத்து விடுதிக்காரன் மூக்கிலே அதை அழுத்தித் தேய்க்குமாறு உத்தரவிட்டார். அவனும் பலம் கொண்ட மட்டும் அழுத்தித் தேய்த்தான். தேய்த்து அவன் மூக்கே தேய்ந்துவிடும் போலிருந்தது. எரிச்சல், தாங்க முடியாத எரிச்சல். போதும், என்னை விட்டுவிடுங்கள் என்று துடியாய் துடித்துக் கூவினான் விடுதிக்காரன். தனக்கு நேர்ந்த அனுபவத்தைக் கூறி, இதே மாதிரி தீர்ப்புத்தான் இந்த வழக்கிலும் கிடைக்கும் என்று அந்த ஊர்க்காரன் உரைத்தான். உண்மையிலே அன்றைக்கு அந்த பண்டிதர் வழங்கியது மிக நியாயமான தீர்ப்புதானே. அதுபோலவே இப்போது உங்கள் வழக்கில் நான் கூறப்போவதும் பொருத்தமான நியாயமான பாரபட்சமில்லாத நல்ல தீர்ப்புதான். அதாவது மாட்டின் மேல் ஏறி வந்ததற்கு வாடகை ஏற்கனவே பேசியபடி 3 பணம், அது சரி. ஆனால் மாட்டின் நிழலில் தங்கியதற்கு பணம் கேட்பது நியாயம் ஆகாது. அதற்கு பணத்தின் நிழல்தான் கூலியாகும். ஆனால் இந்த இரவு நேரத்தில் பணத்தின் நிழல் கிடைக்காது. அதற்குப் பதில் பணத்தின் சத்தத்தை கூலியாக பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொள் என்று கூறிவிட்டு மாட்டுக்காரனை நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள். பணப்பையை தூக்கி வந்து அவன் காதில் பணத்தின் ஒலி நன்றாக கேட்குமாறு மோதி அடியுங்கள். அப்போது கேட்கும் பணச்சப்தம்தான் மாட்டின் நிழலில் தங்கியதற்கு ஏற்ற கூலியாகும் என்றான். உடனே அவ்வாறே செய்ய ஏற்பாடு ஆகியது. பணப்பையால் மாட்டுக்காரன் காது கிழியும்படி மோதி அடித்தார்கள். ஐயா,
போதும் போதும். பணச்சப்தம் கேட்கிறது. எனக்கு கூலி கிடைத்துவிட்டது. என் காதே பீந்து போகும் போலிருக்கிறது. இத்துடன் என்னை விட்டு விடுங்கள் என்று கூவினான் மாட்டுக்காரன். அவர்கள் விடவில்லை. மாட்டுக்காரன் வலி பொறுக்காமல் கேவினான். ஐயோ! உங்களுக்கு புண்ணியமாகப் போகிறது. என்னை விட்டு விடுங்கள் என்று கதறினான் மாட்டுக்காரன். அதற்குப் பிறகுதான் அவனை விட்டு விட்டார்கள். ஐயா மாட்டுக்காரா! நீ கேட்டது கிடைத்துவிட்டது. எங்களுக்கும் புத்தி வந்தது. உனக்கும் புத்தி வந்திருக்கும். இனி உன் மாடும் வேண்டாம். அதை நடத்திச் செல்ல நீயும் வேண்டாம். கொஞ்ச தூரம்தான் நாங்கள் போக வேண்டும். பொழுது விடிந்ததும் நாங்கள் புறப்பட்டு மெல்ல மெல்ல நடந்து போய்க் கொள்கிறோம். இதுவரை வந்ததற்கு உனக்கு கோடி புண்ணியம் என்று கையெடுத்துக் கும்பிட்டார் குருதேவர். ஐயா! என்னை விடுங்கள், உங்களுக்கு கோடி புண்ணியம் என்று மாட்டை ஓட்டிக்கொண்டு புறப்பட்டு விட்டான் மாட்டுக்காரன். ஐயா! எங்கள் பிரச்சனைக்கு நல்ல முடிவு சொன்னீர்கள் என்று அந்த ஊர்க்காரனுக்கு நன்றி செலுத்திப் பாராட்டினார் பரமார்த்த குரு.